ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையிலேருந்து புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th இல்லை டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முழுக்க நேர்காணல் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. நம்ம சமூக நலத்துறை, அதாவது தமிழ்நாடு அரசு கீழே இருக்க சமூக நலத்துறைக்கான வேலை வாய்ப்புக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம். 2 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20 ஜூலை 2024 சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. முழுசாக உங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதியும் விருப்பமும் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபீஸும் கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் பதவியின் பெயர், நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை மென்ஷன் பண்ணுங்கள். 2வது விண்ணப்பதாரின் பெயர், நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகண்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது தந்தை அல்லது கணவர் பெயர். கல்யாணான பெண்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கான வயது என்ன, 18 வயதுக்கு மேலே உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய பாலினம், ஆண் பெண் இல்லை ட்ரான்ஸ்ஜெண்டர் என்னவோ எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முகவரி, இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. திருமண நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஆனவரா இல்லை ஆகாதவரா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தொலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கல்வி நிலை, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. அவங்க கேட்டிருக்க மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னா 10th 12th அப்புறம் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அது கீழே நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க. இப்போ லைனாக இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனியோட பெயர் என்ன, எந்த ஊரில் அந்த கம்பெனி இருக்குது, அங்கே எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க. 2-3 கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு போட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது வேணும். ஸோ ப்ரூஃப் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், ப்ரூஃப் இல்லாமல் சும்மா மென்ஷன் பண்ணிடாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் கையொப்பம், இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க சிம்பிளாக ரிஜெக்டட்னு தூக்கி வச்சுருவாங்க. ஸோ சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி கீழே தேதி, டேட், நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட், அதே மாதிரி உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் மறக்காமல் சுய சான்றிதழ் விட்டு அனுப்பணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட், உங்களுடைய கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக அதையும் ரிஜெக்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு அனுப்புங்க, வச்சு அனுப்பாமல் விட்டுறாதுங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க், கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் நீங்கள் முடிச்சுட்டு 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அதாவது கேஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு, செக்யூரிட்டி கார்டு 2ன்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12வது பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை தவிர அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஃபீல்ட் ஆல்ரெடி செக்யூரிட்டி கார்டாக எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்குறாங்க. மல்டி பர்பஸ் ஹெல்பர் 2 இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இன்னொன்று இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு சமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் இதுதான். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். உங்களுடைய ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு மொத்தமாக பேக் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். மாவட்ட சமூக நல அலுவலகம் 140/5B ஸ்ரீ சக்தி நகர், தென்காசி 627811 இந்த அட்ரஸுக்கு தபால் மூலியமாவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோ நமக்கு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.